இவங்க என்னப்பா பண்ணுறாங்க? மகிடு ஊதி பாம்பை வந்து வசியம் பண்ணி அதை ஆட வைக்கிறாங்க. இவங்க வந்து வெத்தலை பாக்கு, பூ, பழம், தட்டுலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இறைவனை வந்து வணங்கத்துக்காக குழந்தை தூக்கின்னு வந்திருக்காங்க. குழந்தை வர கேட்டாங்க. குழந்தை கொடுத்ததுனால அவங்க வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறதுக்காக வராங்க. எப்பவுமே இவர் பைரவன். சாவியை வந்து பூட்டிட்டு இவர் காலையில் தான் வச்சுட்டு போவாங்க கோயில் சாவி. ஏன்னா இவர் தான் பார்த்துக்கிறது. அதனால தான் தொண்டு தொட்டு வந்து நாயை வந்து ஒரு பைரவன் சொல்லுவாங்க. ஏன்னா கால பைரவர் கோயிலுக்கு வந்து நாய் தான் முக்கியத்துவம். அவர் தான் வாகனமே. இப்போ முருகனுக்கு எப்படி மயில், அது மாதிரி வந்து கால பைரவருக்கு வந்து நாய் தான் வாகனம். இந்த கால பைரவரை மட்டும் கேட்கறதுல எல்லா தெய்வத்தையுமே காப்பாரு. ஏன்னா நைட்டில் எங்கேயாவது போனால் லொல்லுன்னு இவர் தான் படிப்பார், வேறு யாரும் எழ மாட்டாங்க. அந்த அளவுக்கு சக்தி தலைவருக்கு. இவர் வந்து குறி சொல்கிறாரு. அதாவது வீட்டில் வந்து அவர் பல்லில் மதி அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து குறி சொல்லுவாங்க. இவர் வந்து மத்தளம் அடித்து சாமி வந்து வரவழைக்கிறது. இவர் வந்து சாட்டை போடுறதுக்கு ஏதாவது பிடிச்சி இவர் வந்து மத்தளம் அடித்து சாமி